என்னோடய பேர் வந்து எழில். நான் வந்து ஒரு குறும்படம் இயக்குனேன். அதில் வந்து எனக்கு ஒரு 2 இன்டர்நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. அந்த அவார்டு வந்து எங்கள் டீமுக்கு ஆக்சுவலி ரொம்ப பெரிய எனர்ஜி கொடுத்தது. அப்போது நான் சாரை பார்க்க வந்திருந்தேன். 2 இமயம் உங்களுக்கு தெரியும், 2 இயக்குனர் இமயம், அரவிந்த் சார் அவர்களும் பேரரசு சார் அவர்களும் அவங்க கையால் வந்து என்னோடய நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் கல்யாணி ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட முதல் விஷயம் எதுக்கு இதை பண்ணுறேன்னா, இந்த சமுதாயத்தில் வந்து இந்த மதுன்ற ஒரு விஷயம் வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே ஆக்சுவலி அது பிணைஞ்சு இருக்குது. அது எப்படின்னா எல்லோரும் எமோஷன்லேயும் அது கனெக்ட் ஆகிருக்கு. காதல், வலி, பெயின், இழப்பு, இது எல்லாத்துலேயுமே இருக்குது. இது யாராலையும் பிரிக்க முடியல. ஆக்சுவலி என்ன முயற்சி எடுத்தாலும் பிரிக்க முடியல. நானாக நினைக்கிறேன் இதனால் ஃபஸ்ட்டு அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தாலும், ஆனால் அதோட பாதிப்பு வந்து குடும்பங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ என் கதை இதுதான். நம்ம அதிலேருந்து உடனே விடுபட்டு வெளியே வர முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வரணும்னு இந்த படம் வந்து இந்த படம் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த படத்தில். அதனால் இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறது வந்து 2 ஜாம்பவான்களுக்கு தெரியும். அவங்க கையால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது உண்மையிலே எங்கள் டீமுக்கே ரொம்ப பெருமையாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நன்றி. சரி, ஃபஸ்ட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஒர்க்கு போயிட்டுருக்கு. விரைவில் சீக்கிரமாக படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடுவோம் சார். எனக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணாலும் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கோம். சிறப்பாக பண்ணுவோம் சார். இம்மா நம்பிக்கை இருக்குது. வணக்கம், என் பேர் முகில். நான் அந்த ஒரு ப்ரொடியூசர், IR5 ப்ரொடியூசர். நான் இது பிஃபோர் IR5ன்னு ஒரு மூவி பண்ணியிருக்காருங்க. அது வந்து 2 இன்டர்நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு எங்களுக்கு. அதை நினச்சி சந்தோஷப்படுறோம், பெருமையாகவும் இருக்குது டேரக்டரை நினச்சிட்டு. ஸோ அடுத்து கல்யாணின்னு ஒரு மூவி பண்ணுறோம். இது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ எங்கள் டேரக்டர் வந்து ஸ்டோரி சொல்லும் போது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு நானே அதிர்ந்துட்டேன். நான் அந்தளவு இருக்குது ஸ்டோரி. டெஃபினட்டாக மிரட்டுவார்னு நினைக்கிறேன். நான் படம் ஃபுல்லாக மிரட்டுவார்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக. அப்புறம் நம்ம சிகரத்தை தொட்ட 2 இயக்குனர் கைகளால் இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டெஃபினட்டாக சக்ஸஸ் மீட்லேயும் உங்களை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் சார். அந்த நம்பிக்கை நிறைய இருக்குது சார். ஓகே சார், தேங்க்யூ. அன்பு பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நல்கிய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கல்யாணின்னு பேரை வச்சுட்டு மது குடிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்காரு. அதுவே வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா பட்டுது. ஏன்னா நல்ல ஒரு அதிலே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது, கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சுது. ஏற்கனவே 2 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார் இயக்குனர் என்பதை அறியும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது. ஐஆருங்கிறது நெல், அது வீசா. ஏன்னா எங்கள் சைடு 58ன்னு ஒரு நெல் இருக்குது. அதனால் அது அவர் எடுக்கிற கருத்து, அதாவது முதல் படமாக இருந்தாலும் நம்ம ஒரு சாதாரண முயற்சியோடு போகாமல் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இறங்கியிருக்காங்க. அதில் வந்து சிரமங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா வந்து கமர்ஷியலையும் பார்க்கணும், அதே நேரம் இதையும் பார்க்கணும். நல்ல முயற்சி. எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனால நிச்சயமாக இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி இன்னுமே நம்ம டைரக்டர் எங்கே சொல்ல போதும் நான் எழில்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு எழில் எங்கள்கிட்ட இருக்கார், எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் எழில்ங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 2 பேருக்கும் பாருங்களேன், இனிஷியல் நானான்னு வருது, சகோதரர்கள். ஏன்னா அப்படி ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு கிடைச்சிருக்காரு. அது நல்ல விஷயம். ஏன்னா கேட்டு ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துலேயே என்னை வந்து இயக்குனர் அட்ராக்ட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னார். நிச்சயமாக இந்த படம் நீங்கள் வந்து நல்ல முயற்சி எடுத்து நல்ல கடினமான உழைப்போட படத்தை மிகப்பெரிய அளவு கொண்டுட்டு வாங்க. அதுக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் துணை இருப்போம்னு சொல்லி படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்ற எனது ஆசைகளை கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி.
இந்த ஃபிலிமில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய இன்சிடெண்ட் மெயின் காரணமே குடி தான். அதுக்காக இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம்தான். ஸோ அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். தேங்க்ஸ். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கல்யாணி ஃபஸ்ட் லுக்கு வெளியீடு. இதில் எங்களை வெளியிடுறதுக்கு வரும் சரி என்னையும் அழைச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல நன்றி. கல்யாணிங்கிறத ஒரு சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு பேர் அது. ஆமாம், கல்யாணி. பராசக்தியில் வந்து சிவாஜி கணேசனோட தங்கச்சி பேர் கல்யாணி. பெரிய ஹிட்டு தான். இப்போ டி ராஜன் சாருக்கு வந்து எருந்தங்கே கல்யாணி, அதுவும் பெரிய ஹிட்டு தான். அப்புறம் பஞ்ச கல்யாணின்னு படம் வந்துச்சு, அதுவும் பெரிய பெரிய ஹிட்டு தான். மாதிரி ஆமாம், பெரிய ஹீரோ வந்து பெரிய, அதில் ஹீரோ எல்லாமே ஜெயிக்க முடியும் காட்டினது கல்யாணி. பஞ்ச கல்யாணி. நம்ம வந்து கழுது தானே, கழுது அதில் கதாநாயகன் கதாநாயகி எல்லாம். அது மாதிரி கல்யாணிங்கிறது ஒரு சினிமா பொறுத்தையும் ஒரு பாசிட்டிவான டைட்டில் தான். சார் சொன்ன மாதிரி கல்யாணி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேட்டுன்ட்டார். எந்த கல்யாணி சொல்கிறான்னு தெரியல எனக்கு. ஆனால் ஒரு இப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு மெசேஜ். பெரிய ஒரு மரத்தில் நாங்களாம் காய்ச்சி தொங்கும், அதில் கல் எறிவோம். நம்ம எந்த மாங்காயும் குறி வைக்காமல் ஒரு கல் எறிவோம், அதில் ஏதாவது ஒன்று பட்டு ஒரு மாங்காய் விழுவோம். அது மாதிரி இந்த மதுக்கு எதிராக இந்த மாதிரி சமூக அக்கறை உள்ள கலைஞர்களும் சரி மக்களும் சரி யாரும் சரி கல் எரிஞ்சிட்டே இருக்கணும். அது நம்ம கடமை. ஏதாவது ஒரு கல் பட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். இன்னைக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தா மது விற்பனை ஜாஸ்தியாகிடுச்சு. அதுதான் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. இன்னொன்று, நம்ம டைரக்டர் வந்து நான் எழில் வந்து மதுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்னா, ஒன்று சினிமா பாதிக்கப்படுது. இன்றைக்கி கூட்டம் பூரா அங்கே இருக்கான், டாஸ்மாகில் இருக்கான், தேட்டரில் காணோம். முன்னாடி பொழுதுபோக்குனா சினிமாவுக்கு வருவாங்க. சினிமாவுக்கு வந்து தான் அவங்க ஒரு வேதனையாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும், அது வந்து தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஆகும். இன்றைக்கி பூரா அங்கே போயிட்டாங்க எல்லாரும். அந்த போதையில் அடிமையாகி கூட்டம் பூரா அங்கே இருக்குது. இன்றைக்கி இப்போ இதெல்லாம் இப்போ சிவராத்திரியாக இருக்கட்டும் தைப்பூசமாக இருக்கட்டும், கோயில் இருக்க கூட்டத்தை விட டாஸ்மாகில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. க்யூவில் நிற்கிறானுங்க. ஆமாம், இதில் வந்து அரசாங்கம் தான் இந்த இப்போ வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு கேடுங்கும்போது இயக்குநர்கள் நாங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? இது அரசாங்கம் சொல்லணும். இது அரசாங்கம் சொல்லணும். அரசாங்கமே இன்றைக்கி அவங்க கடன் திறந்து வச்சுக்கும்போது மக்களுக்கு சரின்னு பட்டுது. பணம் கள்ள நோட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமானது. அப்போ இந்த மாதிரி தவறு செய்யும்போது சட்டம் தண்டிக்கும், அரசாங்கம் விடாது அப்படிங்கும்போது அப்போ அரசாங்கம் பயப்படுறோம். அரசாங்கமே ஒரு விஷயத்தை செய்யும்போது அது சரின்னு பட்டுது மக்களுக்கு. அரசாங்கம் தான் திறந்து வைக்குது, அரசாங்கம் தானே காய்ச்சுது, அரசாங்கம் தான் கொடுக்குது. அப்படிங்கும்போது மக்களுக்கு அது சரின்னு படுது. முன்னாடி கள்ளச்சாரம் வைப்பாங்க, கள்ளச்சாரம் வைப்பாங்க, ஊருக்கு வெளியே இருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் கடையை வைக்கணும். கல்லுக்கடையை கல்லுங்கிறது இன்றைக்கி உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. அப்போல்லாம் கல்லுக்கடையெல்லாம் ஊருக்கு வெளியில் தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தா ஊரில் தெரு மதுபான கடைகள். இது எங்கே நம்ம நாட்டை கொண்டு போகுதுன்னு தெரில. மோகனை சொன்ன மாதிரி இந்த போதை வந்து மது சாப்பிட்றோம், இந்த போதை நமக்கு போதை உருவாகுது, நமக்கு மயக்கம் உருவாகுது, இந்த போதைக்கு அடிமையாகிறோம். அது இல்லை, இந்த போதை வந்து நாட்டுக்கும் கெடுங்க வீட்டுக்கு கெடுங்கிறத இன்றைக்கி நிறைய தவறு செய்ய தோணுது. குடியை கெடுக்கும், தான் குடியை கெடுத்தா பரவாயில்ல, அடுத்த குடியும் கெடுக்குது இன்றைக்கி. ஏன்னா இந்த போதை தான் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறதுலாம் தோணுது.
கொலை செய்ய தோணுது. போதையில் நல்லது தெரியாது. இன்றைக்கி பாலியல் பலாத்காரம் ரொம்ப பெரிய போச்சு. இன்றைக்கி கணக்கெடுத்து போலீஸ் ரிப்போர்ட்டை பார்த்தா இதெல்லாம் அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் போது இந்த பாலா போன போதையாத்தையும் இருக்குது. அப்போ இதுக்கு எதிராக நாங்கள் சினிமாக்காரங்க தான் அதிகமாக பேசுகிறது. சினிமாக்காரங்க தான். நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் போட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு, குடியை கெடுக்கும், மதுபானம், மது அருந்துதல் உடலுக்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். இது நான் படம் ஆரம்பிக்கும் நாங்கள் போடணும். இதை போட்டால் தான் சென்சார் எங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னா சென்சார் தர மாட்டாங்க. அதே மாதிரி படத்தில் எங்கேயாவது ட்ரிங்க்ஸ் அப்புறம் காட்சி வந்தால் கீழே நாங்கள் போட்டுருந்தோம், மது இருந்தல் உடலுக்கு கேடு அப்படின்னு போடுறோம். தம்முடிச்சா போதும் கூட நாங்கள் கீழே போட்டுருந்தோம், புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடுன்ட்டு. நாங்கள் போட்டு என்ன பண்ணுறது? இது யாரை சொல்லணும்? நாங்கள் சினிமாக்காரன் நாங்களே அதுவும் போட்டு டைரக்டர் வாய்ஸ் கொடுப்பாரு, பிகினிங் வாய்ஸ் போட்டணும். இப்போ சினிமாக்காரங்க நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது அரசாங்கம் தான் குரல் கொடுக்கணும். இது கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு நாட்டுக்கு கேடு, ஒரு வீட்டுக்கு கேடுனா அந்த கேடை துடைக்க வேண்டிய பொறுப்பு, முதல் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதுக்கு மக்கள் அடிமையாயிட்டாங்க அப்படின்னா கூட உடனே ஒரே நாள் எல்லாத்தையும் முடிட முடியாது. அதை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் யோசனை பண்ணணும். இதில் வர வருமானத்தை வச்சு தான் அரசாங்கம் நடத்துங்கிறது அது ஒரு வெட்கக்கேடு. அது அது வந்து அந்த எண்ணமே ஆளும் கட்சியினருக்கு வரக்கூடாது. எந்த கட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்க கட்சியாக இருக்கட்டும், நாளைக்கு வேறு கட்சி வந்தாலும் சரி, இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குறைப்பதற்காக அவங்க போராடணும். இதில் வருமானம் வருங்கிறதுக்காக மதுக்கடலை பெருக்கக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி சூழலில் நாங்கள் ஏற்கனவே படத்துக்கு பிகினிங்கே எல்லா படங்களையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ கண்டென்ட்டாக அதே சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. அதுக்கு முன்னாலே நான் வெளியில் வரல பாராட்டணும். நான் ஒரு முதல் படத்துலேயே ஒரு சமூக அக்கறையோட, அது இன்றைக்கி எந்த விஷயம் நம்ம சமூகத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கோ, இன்றைக்கி குடும்பத்தில் பாசம்லாம் போச்சு, சதுரி போச்சு. ஒன்று செல்ஃபோனு, இல்லைன்னா குடி, ரெண்டு தான் இன்றைக்கி நாட்டை சின்னவனமாக்கிட்டு இருக்கு. செல்ஃபோன்லேயே அப்படி தான். இந்த ஃபுல் டாக் டைம் போட்டாங்களா, கால் வச்சு எடுக்கவே மாட்டேங்கிறான். அதையாவது ஒரு அமௌண்ட் போட்டால் கூட டைம் பார்த்து கட் பண்ணுவான். அதையும் விட்டுட்டோம், சுதந்திரத்தை பேசிக்கிட்டு. அதுவும் நாட்டுக்கு எடுத்துருச்சு. தெரு மதுபான கிடையாது, அதுவும் நாட்டுக்கு கேடாக இருக்குது. இந்த சூழலில் ஒரு சமூக அக்கறையோட இந்த படம் பண்ணுற நான் எழில் இருக்கும். இந்த படத்தை, இந்த மாதிரி கதைகளுக்கு சும்மா ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணி, ஒரு கிளுகிழுப்பாக படம் பண்ணி மக்களை வரவழைச்சு லாபம் பார்த்துலாம் அப்படின்னு இல்லாமல், இந்த கதைக்கு கேட்டு இந்த படமை தயாரிக்க ஒத்துக்கிட்ட தயாரிப்பாளர் நான் முகில் அவர்களுக்கும் பாராட்டுகள். ஏன்னா இந்த மாதிரி படத்தை பண்ணுறதுக்கும் ஸ்பெஷல் தைரியம் வேணும். அவருக்கு பாராட்டுகள். இதில் அவரே கதாநாயகனாக நடிக்கிறாரு. ஆள் நல்லா தான் இருக்க, கருப்பாக கலையாக இருக்கார். ஆமாம், ஏற்கனவே நம்ம இதில் நிறைய கருப்பு தோள்கள் நம்ம திரையுலக வெண்திரையை ஆண்டிருக்காங்க. ரஜினி சாராக இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், முரளி அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் ஆண்டிருக்காங்க. அந்த வயசில் நம்ம முகிலும் வந்திருக்காரு. முகில்னாலே கருப்பு தான். என்ன ஆமாம், கார் முகில்னால் அந்த கருப்புனால மழை பேர் ரெடியாச்சுன்னு அர்த்தம். இந்த முகிலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெற்றிமலையை இந்த முகில் கொடியட்டும். ஹீரோவாகவும் இன்றைக்கி வெற்றி அடையணும். கதாநாயகி மோனாவுக்கும் வாழ்த்துக்கள். இயக்குனர் நான் எழில் வாழ்த்துக்கள். ஒரு எழில் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தான். ஒரு இயக்குனராக அந்த எழில் கூட ஏதாவது சேர்த்துங்க. அப்பா பேரோ எழில் ராம், இல்லை எழில் என் பேர் கொடுத்தாரு. ஆனால் எழில் அரசு வச்சுக்க, என் பேரில் பாதி குடிங்க. ஆமாம், எழில் அரசு வச்சுங்க. ஏன்னா இது வந்து அந்த எழில் பாதிக்காது. ஏற்கனவே எழில் இருக்காருல்ல, அவரை பாதிக்காது. ஏன்னா அவர் ஏற்கனவே வெற்றி கொடுத்துட்டாரு. எழில்னு ஒருத்தர் இருக்காருங்கிற எழில்னா அவர் ஞாபகம் வரும். இப்போ எழில் டைரக்டர்னா அவர் தான் நினைப்பாங்க, அது உங்களுக்கு பாதிப்பு. அதனால் எழில் கூட இன்னும் ஒரு எழில் கூடட்டும். எழில் வந்து இந்த ஒரு பேர் கூடட்டும், நல்ல பேரை வைங்க. ஆனால் மது எழில்னு வச்சிடாதீங்க. ஆனால் அப்போ நீ படத்தை நீங்கள் மதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் மதுன்னு வச்சிடாதீங்க. ஓகே, எழில் அவர்களுக்கும் இந்த யூனிட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். உங்களுடைய நோக்கம் ஓரளவு அது
மக்கள்கிட்ட போய் சேர்ந்து ஓரளவு கொஞ்சம் மக்களுக்கு போய் சேர்ந்து வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.